இன்றைக்கி நம்மளோட சேனலில் செம்ம டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 நிமிடத்தில் பண்ணக்கூடிய நூடுல்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த முறைப்படி நீங்கள் வந்துட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து பட்டர் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக இந்த அந்த பட்டர் சேர்த்துக்கிறவங்க பட்டர் சேர்த்துட்டு அது கொஞ்சம் உருகி வரட்டுங்க. உருகி வர்ற டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி வந்து இதோடு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாங்க. இது ஓரளவுக்கு வந்துட்டு வதங்கி வரட்டும். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வதங்கி வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெங்காயம் அந்தளவுக்கு வர அளவுக்கு வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா இன்னுமே வந்துட்டு தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். நான் இந்த தக்காளி வந்துட்டு மீடியம் சைஸ் தாங்க போட்டிருக்கேன். ரொம்ப பெருசும் இல்லை சின்னதும் இல்லை. இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது ஒரு பாக்கெட் மேகிக்கு நான் ஒரு 300 மில்லிகிராம் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மேகி பாக்கெட் தாங்க சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம அந்த மேகியை வந்துட்டு அந்த தண்ணி ஊற்றணும் இல்லையா, அந்த வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கின பின்னாடி அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்வீட் கார்ன் வந்துட்டு பேபி கார்னாக இருக்கும் இல்லையா, அந்த சின்னதாக இருக்கும்ல, அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாங்க. இது வந்துட்டு ஒரு புதுவிதமான சுவையில் இருக்குங்க. இப்போ வந்துட்டு அந்த மசாலா கொடுத்துருப்பாங்க இல்லையா, மேகியோடைய ஒரு மசாலா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதையும் வந்து இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மேஜிக் மசாலான்னு சொல்லிட்டு தனியாக கிடைக்கிதுங்க மேகியில். இப்போ இந்த மேகியோடு சேர்க்க போகிறோங்க. இது ரொம்ப டேஸ்ட் வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்குங்க. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மசாலாவையும் இதோடு சேர்த்துக்கலாம். இவ்வளோ மசாலா சேர்த்தா காரமாகனா காரம்லாம் ஆகாதுங்க, அந்த டேஸ்ட் அதிகமாகும். இதில் வந்துட்டு காரம்லாம் இருக்காது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சேர்ந்த மாதிரி எல்லாமே வெந்து வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சீஸ் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. இதோட நான் லாஸ்ட்டில் வந்துட்டு ஸ்லைஸாக இருக்கக்கூடிய சீஸும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலை வந்து அதுவும் ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும். இப்போ வந்து நான் இந்த சீஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க. ஸ்லைஸில் கிடைக்கும் இல்லையா, இது சேர்த்துக்கிறேன். இவ்வளவு தாங்க. செம்ம டேஸ்டியான மேகி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.